கருமை நிற திட்டுக்கள் மாதிரி அங்கங்கே ஏற்படும். ஸ்கின் ஃபோல்டிங், தசையோட மடிப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ, ஸோ எக்ஸஸாக நமக்கு ஸ்வெட்டிங் ஆகக்கூடிய ஏரியாவில், ஸோ அண்டர் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அக்கல் பகுதியில், பெண்களுக்கு வந்து அண்டர் பிரெஸ்ட்டில், மார்பகங்களுக்கு கீழே, அதே மாதிரி இடுப்பு பகுதியில், க்ராயினில். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணும்பொழுது தான் நம்ம உடலில் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல், தொற்று கிருமிகள் வந்து ஸ்கின்ல இல்லாமல் இருக்கும். அடுத்து முக்கியமாக தினம்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஒரு மெடிசனை ஃபாலோ பண்ணிக்கணும். இதுதான் அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். முக்கியமாக உணவில் அதிகமான புளிப்பு, அதுக்கப்புறம் அசைவ உணவுகள், உப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். கடல் சார்ந்த உணவுகள், சீ ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமம் தொடர்பான பிரச்சனைகள், நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், இது வந்து ரொம்ப நீண்ட காலமாக எனக்கு இருக்குங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு சரியாகலை. திடீர்னு ஒரு இடத்துல அரிப்பு ஏற்படுது, அது வந்து நமக்கு கருமை நிறத்தில் மாறுது, இல்லைன்னா வெண்மை நிறத்தில் மாறுது, சின்ன சின்ன புள்ளிகள் வர மாதிரி இருக்குது. இது நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி ஆர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இது வந்து சருமத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான அலர்ஜி, ஒவ்வாமை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவுமே நமக்கு நிறைய பேருக்கு இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நீரிழிவு நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஸோ பிளட் சுகர் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா திடீர்னு நமக்கே தெரியும், கால் பாதத்தில் எனக்கு மறுத்து போகிற மாதிரி இருக்குது, ஸ்கின்ல இச்சிங் இருக்குது, அப்போது வந்து எனக்கு ஓகே சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு சர்க்கரை நோய் அதிகமாக இருக்குது, சர்க்கரையோட லெவல் நமக்கு அதிகமாக இருக்குன்னா சருமத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இதுதான் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது படர்தாமரை அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம உடலில் கருமை நிற திட்டுக்கள் மாதிரி அங்கங்கே ஏற்படும். ஸ்கின் ஃபோல்டிங், தசையோட மடிப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ, ஸோ எக்ஸஸாக நமக்கு ஸ்வெட்டிங் ஆகக்கூடிய ஏரியாவில், ஸோ அண்டர் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அக்கல் பகுதியில், பெண்களுக்கு வந்து அண்டர் பிரெஸ்ட்டில், மார்பகங்களுக்கு கீழே, அதே மாதிரி இடுப்பு பகுதியில், க்ராயினில். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து பார்க்குறோம். தொடை இடுக்கு பகுதியில், உட்காரக்கூடிய பிட்ட பகுதிகள் எல்லாமே ஸோ நல்ல கருமை நிறத்தில் நமக்கு படை மாதிரி வந்துருச்சு. இது வந்து எப்போவுமே எனக்கு வந்து அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து தீவிரமான ஒரு பூஞ்சை தொற்று இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். பொதுவாக இது வந்து அதிகமாக நம்ம வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, புவர் ஹைஜீன் இருக்கிற நபர்களுக்கு, முக்கியமாக இம்யூனிட்டி குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி சருமத்தில் பூஞ்சை தொற்று, படர்தாமரை ஏற்படுது. இது எப்படின்னா, நார்மலாக லேசான ஒரு அரிப்பு ஏற்பட்டு உடல் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிடும். சரிங்க, மெடிசன் எடுக்கிறேன், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், க்யூர் ஆகுது, 1 மாதம் 2 மாதம் போயிட்டு திரும்பவும் லேசாக எனக்கு வந்து அரிப்பு ஏற்பட்டு அது திரும்பவும் உடல் முழுவதும் பரவுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா, அதிகமான அரிப்பு ஏற்பட்டு அந்த இடத்துல நான் வந்து ரொம்ப சொரிஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த இடத்துல சின்ன சின்னதாக எனக்கு வந்து இரத்த கசிவுகளும் ஏற்படுது. ஹைப்பர் பிக்மெண்டேஷன், சருமம் வந்து நிறம் மாறி கருமை நிறத்தில் அங்கங்கே எனக்கு திட்டுக்கள் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை ஒருத்தர்கிட்ட இருந்து கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹைஜீனிக் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம், சுகாதாரமோடு இருக்கணும். ஸோ அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸோ, டவல்ஸோ, சீப்பு, இந்த மாதிரியான பொருட்கள் அடுத்தது இன்னொரு நபர் வந்து பயன்படுத்தாமல் இருக்கணும். சரி, இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, பெஸ்ட்டாக நம்ம எக்ஸ்டர்னலாக நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறேங்க, இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன், ஓகே, இருந்தாலும் இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே இருந்து அந்த பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணும்பொழுது தான் நம்ம உடலில் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல், தொற்று கிருமிகள் வந்து ஸ்கின்ல இல்லாமல் இருக்கும். பேசிக்காக பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும். இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரியான உணவு முறைகள், மூலிகை முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இதுக்கு பேசிக்காக நம்ம வந்து பிளட் பியூரிஃபையர் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு முறையில் நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள். ஸோ உணவில் அதிகமாக நம்ம வந்து மஞ்சள் சேர்த்து சாப்பிடணும்.
அதுக்கப்புறம் ஓமம். ஸோ ஓமம் சேர்த்து சாப்பிடும்பொழுது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமாக தினம்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஒரு மெடிசனை ஃபாலோ பண்ணிக்கணும். இதுதான் அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். எந்த வகையான தோல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அருகன் கிழங்கு குடிநீரை நம்ம பயன்படுத்தணும். காலையில் தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸாக வரணும். ஸோ வடிகட்டி இதை நல்லா ஃபில்டர் பண்ணி காலை இரவு 2 வேளையும் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா சருமத்தில் இந்த மாதிரி எனக்கு அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பலருக்கு, அதாவது சருமம் சார்ந்த பிரச்சனை இருக்கிற பலருக்கு பார்த்தோம்னா மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும், கான்ஸ்டிபேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷனே ஒரு வகையில் காரணமாகவும் இருக்கலாம். நமக்கு சரும நோய்கள் ஏற்படுவதற்கு இந்த கான்ஸ்டிபேஷனே ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதற்கு முக்கியமாக, அதாவது மலச்சிக்கல் நமக்கு சரியாகணும், தோல் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகணும், சுகர் லெவலும் நார்மலாக இருக்கணும், ஹேர் ஃபால் குறையணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளருகு சூரணம் அப்படின்னு சொல்கிற மருந்து. ஸோ இந்த வெள்ளருகுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய குணங்கள், இது ஒரு முக்கியமான காயகற்ப மூலிகை. இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தும் பொழுது ரொம்ப வீரியமான பலன்களை நமக்கு தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், முக்கியமாக லிவர், ஸோ கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதை சரி செய்யறதுக்கும் நம்ம வெள்ளருகு பயன்படுத்தலாம். ஸோ வெள்ளருகு சூரணம் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம்னா 5 கிராம் அளவுக்கு எடுத்து காலை இரவு 2 வேளையும் வெந்நீரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் நமக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். முக்கியமாக கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், ஸோ பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் கரெக்ட் ஆகும்பொழுது நமக்கு உடலில் சரும பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். தொடர்ந்து வெள்ளருகு சூரணம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். இதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக ஒரு தைல வகை, இதை நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக சரும நோய்கள் இருந்தால் வெட்பாலை தைலம் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இதையே கொஞ்சம் எஃபெக்டிவாக பவர்ஃபுல்லாக நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், வீட்லேயே அழகாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வெட்பாலை இலைகள், ஸோ தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் வெட்பாலை இலைகள் போட்டுடணும். கருஞ்சீரகம் இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கருஞ்சீரகம் ஒரு 100 கிராம் அளவுக்கு அதில் போட்டுடணும். அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா தேங்காய் ஓடு, தேங்காய் சிரட்டை அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேங்காய் ஓடு நம்ம சுட்டு கறியாக்கிட்டு அந்த கறியை ஒரு 100 கிராம் அளவுக்கு இந்த தேங்காய் எண்ணெயிலே போட்டுடணும். ஸோ இது 3ம் போட்டு நல்லா கலந்து வெயிலில் ஒரு 7 இருந்து 10 நாட்கள் நல்லா வெயிலில் வைக்கணும். ஸோ இதுதான் சூரிய புடம் அப்படின்னு சொல்லுவோம். சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் சூரிய புடத்தில் வைத்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனோட ஆற்றல் நமக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது ஒரு 7 இருந்து 10 நாட்கள் நம்ம வெயிலில் வச்சு எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துடணும். ஸோ இந்த தைலம் பார்த்தோம்னா வெரி வெரி எஃபெக்டிவ்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகள், நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்று, ஸோ இதெல்லாம் குணமாவதற்கு எங்கெல்லாம் நமக்கு பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக உணவில் அதிகமான புளிப்பு, அதுக்கப்புறம் அசைவ உணவுகள், உப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். கடல் சார்ந்த உணவுகள், சீ ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கரப்பான் பதார்த்தம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சில பொருட்களை சொல்லுவோம். அதாவது கேழ்வரகு, சோளம், கம்பு, இந்த மாதிரியான விஷயங்களும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், ஸோ மன அழுத்தம், ரொம்ப டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். போதுமான அளவுக்கு இரவு உறக்கம், ஸோ தண்ணீர் குடிக்கணும், பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொன்ன உணவு முறைகளும் எடுக்கும்பொழுது சித்த மருத்துவத்தின் மூலம் எந்த வகையான சரும பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம குணப்படுத்திக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.